ஹாய். இது வந்து உச்சி பிள்ளையார் கோயில் போயிருந்தோம்ல, அந்த அன்னைக்கே தாங்க. பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோயில். கோயில் வந்து கோபுரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நான் வந்து ஸ்ரீரங்கம் இது வரைக்கும் போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்காக தான் ஸ்ரீரங்கம் போனதே. ஏன்னா நான் மட்டும்தான் பார்க்கல, என் கூட வந்திருந்த என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கார அக்கா எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. குழந்தைங்களும் பார்க்கல, அதனால் எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோபுரம். என்ட்ரன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டு மாதிரிலாம் செதுக்கிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அரிய வகை கோயிலில் ஒன்றுங்க. எப்படி இவ்வளோ இதுவாக சூப்பராக கட்ட முடியும் அப்படின்ட்டு உள்ளே போக போக கோபுரம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கவுண்ட்டு கூட சரியாக பண்ணல, 7ஆ 9ஆன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அவ்வளோ தூரம் கோபுரம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. போகிற வழியில் இந்த பித்தளை சாமா கடைங்க எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். எதுவும் பெருசாக இந்த ட்ரிப்பில் நாங்கள் வாங்கலை. ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். காரில் தான் போயிருந்தோம். ஆல்ரெடி லக்கேஜே நிறைய இருந்துச்சு. அதனால் எதுவும் பெருசாக வாங்கலை. ஸ்ரீரங்கான்னு போட்டிருக்குல, இதுக்குள்ளே போனோடனே தாங்க சாமியோட கருவறை இருக்குது. சூப்பராக இருந்தார். நல்லா படுத்துட்டு எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சிலை நான் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இருக்கிற சாமியிலேயே. எனக்கு அதனால் ரொம்ப நாள் ஆசை பார்க்கணுன்னு. ஒரு வழியாக பார்த்துட்டோம். சாமிலாம் பார்த்துட்டு க்யூலலாம் நின்று கஷ்டப்பட்டு நிற்போம். ஐயோ ஸ்ரீரங்கமா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி போனோம். ஆனால் கூட்டமே இல்லை நாங்கள் போன அன்னைக்கு. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, காலையில் முகூர்த்தம் இருந்துச்சு நிறைய. நாங்கள் போன டைமில் எல்லாம் கோயிலே காலியாக இருந்துச்சு. ஒரு 2:30 மணிக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அந்த 4 மணி தரிசனம் பார்ப்போம்ல, அந்த தரிசனத்துக்கு போயிருந்தோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அதோடு வந்து நாங்கள் நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்தோம். என் வீட்டுக்கார் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். ட்ரிப்பு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. இது வந்து பாருங்கள், மேலே கலசம் 4 கலசம் இருக்குது. அங்கே தான் பெருமாள் கீழே இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக படுத்திருந்தார். நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய சிலையை பார்த்ததில்லை. நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ட்ரிப்பு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வர விலாக்ஸில் பார்ப்பீங்க. நான் ஷார்ட்ஸாக தான் எல்லாமே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.